அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, டான்செட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. போர்ட்டல்ல வந்து எப்படி நம்ம டேட்டா ஃபீட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி மார்க்ஸ் என்டர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். அண்ட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருந்தோம்னா, ஜஸ்ட் ஒரு டேட்டா மட்டும் ஃபில் பண்ணியிருந்தோம். அண்ட் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, லாக் அவுட் பண்ணிட்டு, இன்னைக்கு நான் பேமெண்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இன்னைக்கு பேமெண்ட் பண்ணிட்டு, சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் அதில் சின்ன சின்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள இருக்க மாதிரி பார்த்துக்கிறேங்க. ஸோ 20 மினிட்ஸ் ஏற்ற மாதிரி எடுக்க மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா உங்களோட டேட்டாவில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதோட ஐடியா கிடைச்சிடும். ஸோ இது வந்து பார்ட் 2 ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கம்மிங் டு ரைட். எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்ரோச்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணாங்க. அது அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்ரோச். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாலாம் ஃபீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ நம்மளோட போர்ட்டலில் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்மளோட டேட்டாலாம் ஃபீட் பண்ணிட்டோம். அது நேற்று நான் வீடியோவில் போட்டிருந்தேன். ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூ டு பே அப்படின்னு சொல்லி காமிக்கும். ரைட். ஸோ நம்ம வந்து டேட்டெல்லாம் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூ டு பே இதோட வந்து நேற்று ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ கண்டினியூ டு பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே எடுத்துகிட்டு போகும் இல்லைங்களா? ஸோ பேமெண்ட் கேட்வேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கேட்வே காமிச்சது, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் உங்களோட பேங்க்கை செலக்ட் பண்ணிட்டு பே பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அது வந்து பேமெண்ட் கேட்வே. 2 பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் வந்து பே பண்ண முடியும் கிடையாது. எந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிட்டு. ஸோ இப்போ நீங்கள் 600 ருபீஸ் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் 300 ருபீஸ், மற்றவங்களுக்கு எல்லாம் 600 ருபீஸ் பே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கிடைக்கும். அந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் என்னென்ன டேட்டா ஃபீட் பண்ணீங்க அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் மார்க்ஸ் எவ்வளோ என்டர் பண்ணீங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வரும். ரைட். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட், இந்த இடத்துல பாருங்க கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் சொல்லி காமிக்குது. ரைட். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷன் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவங்க மொபைலில் பண்ணாங்க அதனால வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பில் காமிக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட், நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா பட் அது மேண்டேட்டரி கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதுவும் மேண்டேட்டரி கிடையாது, பட் டிகிரி முடிச்சிருந்தா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து டான்செட் 2024 மார்க் ஷீட். உங்களுக்கு மார்க் ஷீட் வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த பர்சன்டேஜ் மட்டும் வச்சு ஒரு மார்க் ஷீட் இருக்குல்ல, அந்த மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டான்செட் 2024 ஹால் டிக்கெட், எக்ஸாமுக்கு எழுதிட்டு போன ஹால் டிக்கெட். அதுதான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஹால் டிக்கெட்டை கிழிச்சு போட்டுறாதீங்க, பத்திரமா வைங்கன்னு சொல்லி பிடிஎஃப்ல வைங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டும் இன்கேஸ் ஹால் டிக்கெட் தொடச்சிருந்தீங்க அப்படின்னு என்ன பண்ணணுங்க, நீங்கள் வந்து அந்த tansita@gmail.com. ஸோ டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் டிடி எடுத்து ஹால் டிக்கெட் வந்து திரும்ப நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்யூனிட்டி கேட்டகரிக்குள்ளே வரீங்க, ஸோ எம்பிசி எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிக்குள்ளே வர்றீங்கன்னா பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்க்குள்ளே இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 KB to 50 KB பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சிக்னேச்சர் 20 KB to 50 KB சிக்னேச்சர். செமஸ்டர் 1 மார்க் ஷீட் மேண்டேட்டரி, செமஸ்டர் 2 மார்க் ஷீட், செமஸ்டர் 3 மார்க் ஷீட், செமஸ்டர் 4, செமஸ்டர் 5, செமஸ்டர் 5 வரைக்கும் மேண்டேட்டரி. செமஸ்டர் 6 வந்து மேண்டேட்டரி கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஃப்ல இருக்கணும், இல்லை பிஎன்ஜி, ஜேபெக், ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். பட் ப்ரிஃபரபிள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மேக்ஸிமம் 1 MB இருக்கணும். 2 சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. கேம் ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் டு பேக்கும் ஒரே பிடிஎஃபாக வந்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மார்க் ஷீட்டும் இப்போ 5th செமஸ்டர்னா ஃப்ரண்ட் பேக்கு ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப், 6th ஃப்ரண்ட் பேக்கு ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென் டிரைவ்லையோ இல்லை சிஸ்டம்லையோ வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்லோட் பண்ணும்போது அழகாக அப்லோட் பண்ணிடலாம். இல்லை ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக எதுவும் மாற்ற முடியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிஷனல் சர்டிஃபிகேட் அதுவும் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மேபி அரியர் வச்சுருந்தீங்க, அரியர் கிளியர் பண்ணி இதில் என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் அடிஷனல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஆப்ஷனல். ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணும் அப்படின்னு சொல்லி
கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 1 அப்லோட் பண்ண போகிறோம். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாமே வேணுங்க. எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பேக்கு ஒரு பிடிஎஃப் அந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக்கு எடுத்து ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சுக்கோங்க. அது மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன கேட்டிருக்காங்க? எஸ், இது எல்லாமே முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எல்லாம் அப்லோட் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ப்ளூ கலர்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி ப்ளூவா இருக்கும், அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் வச்சிருந்தாங்க. ஸோ நானும் நோட் பண்ணிட்டே தான் இருந்தேன். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் எல்லாம் அப்லோட் கொடுத்து மொபைல் சேவ் பண்ணது பாருங்க. 10th பிடிஎஃப், 12th பிடிஎஃப் அழகாக சேவ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் பிடிஎஃப் எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. எல்லாத்தையுமே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோட்டோ, செமஸ்டர் மார்க்ஸ் இது எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஸ் அப்லோட்னு சொல்லியிருக்கு பாருங்க. இதை அவங்க கிளிக் பண்ணாங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கோங்கப்பா அப்படின்னு முதலே காமிக்கும். அது ஒரு கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்க, இந்த ஃப்ரீஸ் அப்லோட் இருக்கு பாருங்க. அது என்ன கலரில் மாறி இருக்கு? கிரே கலரில் மாறி இருக்கு. இப்படி வந்துச்சுன்னா உங்களோட அப்லோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா எரர்னு சொல்லி காமிக்கும். அந்த எரர் போகிற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். சரி, ஓகே. இப்போ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே ஸ்டேட்டஸ் பாருங்க, கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் காமிக்கணும். ஸோ இந்த கம்ப்ளீட்டட் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி காமிச்சது? கம்ப்ளீட்டட் காமிக்கல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி காமிச்சது. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி காமிக்குதுங்க. அண்ட் யா சார், இப்போ நான் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் காமிக்குது அப்படின்னா திரும்ப கிளிக் பண்ணி பாருங்க. உள்ள போனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீஸ் அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவா தான் மாறி இருக்கும். அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எந்த வேலையும் இல்லை, அமைதியாக உட்காரணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா 4ஆம் தேதிக்கு மேலே அவங்க செக் பண்ணி உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேங்க. ரைட். ஸோ இவ்வளோதாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ மேக்ஸிமம் 8 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு முடிச்சிட்டேன் வீடியோவை, இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதுவும் பாருங்க. ஸோ கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க. ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம தான் பின்னாடி கஷ்டப்படணும். ஸோ டைமை எடுத்து அப்லோட் பண்ணுங்க. 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ அப்ரோச் ஃபார் ஷேரிங் தி ஸ்க்ரீன்ஷாட்.